Hi all, welcome back to my channel. Thanks for spending your time and watching my video. டைட்டில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி என் பொண்ணை கூட்டிகிட்டு ஃபர்ஸ்ட் டைம் மூவி போகிறோம். ஸோ அதுக்கு வேண்டி இந்த பேக் பேக்கில் என்னென்ன பேக் பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போகிறதுனால எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. ஃபிங்கர்ஸ் க்ராஸ்ட். சரி, ஓகே, இந்த பேக்கை பற்றி சொல்கிறேன். இது ஆன்லைனில் வாங்கினது. முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு இன்சுலேட்டட் பாக்கெட்ஸ் வரும் உங்களுக்கு. நீங்கள் பால் இல்லாட்டி வாட்டர் வச்சுக்கலாம். இட் வில் ஸ்டே ஹாட் ஃபார் சம் டைம். ஸோ அது பிரச்சனை இல்லை. உள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். உங்களோட சேஞ்சிங் க்ளோத்ஸ், டைப்பர்ஸ், மில்க் ப்ராடக்ட்ஸ், இன்னும் அவங்க விளையாட்டு சாமானும் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக வச்சுக்கலாம். நாங்கள் ரீசெண்டாக ட்ரிப் போனப்போ எனக்கு இந்த பேக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நெசசரி ஐட்டம் வந்து டைப்பர் அண்ட் வைப்ஸ். ஆப்வியஸ்லி நம்மளுக்கு எப்போ தேவைப்படும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டர்பில்லர், அவளோட ரீசெண்ட் ஃபேவரட் டாய் இது. இதுக்கு பேர் கூட வச்சுருக்கோம், சுப்ரமணி. ஸோ இதுவும் பேக்கில் போகும். நெக்ஸ்ட் வந்து எங்கள் ஆளுக்கு இந்த ரியல் டாய்ஸ் விட ரேண்டமாக குட்டி குட்டியாக இருக்கிற திங்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன், காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த கப்பு எதனால் பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. பட் இந்த கப்பும் என்னோடய ஹேர் கிளிப்பையும் அவள் வச்சுட்டு கப் அண்ட் ஸ்பூன் மாதிரி விளையாடுவா. நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து இந்த லிப்பமோட கேப்பும் அப்புறம் ஒரு ரேண்டம் ஸ்க்ரூவும். இதை சும்மா அவள் ஃபிங்கர்ஸில் போட்டுட்டு விளையாடுவா. ஸோ அவளை என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு இதுவும் எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே இட் கோஸ் இன் டு த பேக் ஆஸ் வெல். நெக்ஸ்ட் ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவளோட ரீசெண்ட் ஃபேவரட் ஸ்நாக்ஸ். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அவளுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி அவளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நிறையா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எதுவுமே அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துக்கிட்ட நான் பிரிக்கலை. அப்புறம் நேற்று என்னமோ தான் பிரித்து நான் அவளுக்கு கொடுத்தேன். ஜஸ்ட் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவள் கேட்டு வாங்கிட்டா. ஸோ இதுவும் எதுக்கு இருக்கட்டுமேன்னு வேண்டி இதுவும் பேக்கில் போயிடும். நெக்ஸ்ட்டுமே ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பொரி. நான் எங்கள் அக்கா பசங்களெல்லாம் பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் இந்த பொரி பக்கம் கூட போனதில்லை. ஆனால் எங்கள் ஆள் ரொம்ப ரொம்ப இஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட்டாக கேட்டு வாங்கி சாப்பிட்ட ஐட்டம் இது. எப்போ கேட்டாலும் நான் சாப்பிட்றேன்னு சொல்லி உட்காருவா. கப்பில் கொடுத்தா நீட்டாக ஃபினிஷ் பண்ணி 1 by 1 எடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவா அந்த இடத்த விட்டு. அவ்வளோ பிடிக்கும் பொரினா. ஸோ திஸ் கோஸ் ஆஸ் வெல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இன்கேஸ் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நாங்கள் நிறைய வாட்டி பிஸ்கெட் சாப்பிடும்போது எனக்கும் வேணும்னு வந்து கேட்பா. ஸோ அதனால் எடுத்து வச்சுருக்கேன் இதுவும். நெக்ஸ்ட் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பியூரி. நாங்கள் போகிறது ஈவினிங் 7 o'clock. ஸோ டின்னர் ஆப்வியஸ்லி அவளுக்கு கொடுக்க முடியாது. அதுக்கு வேண்டி இந்த பியூரை எடுத்திருக்கேன். சப்போஸ் அவளுக்கு பால் குடித்து வயிறு ஃபுல்லாகலை அப்படின்னா, கிராங்கியாக இருந்தான்னா அப்போ கொடுக்குறதுக்கு வேண்டி எடுத்து வச்சுருக்கேன் நான் நெக்ஸ்ட்டு இந்த ஐட்டம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஐட்டம் அவளுக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து எங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் இருக்கும். லைக் ஹாலில் இருக்கும், பெட்ரூமில் இருக்கும், கிச்சனில் இருக்கும். இன்ஃபேக்ட் அவள் ஸ்ட்ராலரில் கூட இருக்கும். அவ்வளோ பிடிக்கும். ஸ்ட்ராலரில் அதுவும் ஏறிட்டான்னா இது கொடுத்துட்டோம்னா பேசாமல் எந்த ஒரு சத்தமும் போடாமல் பேசாமல் இதை வாயில் வச்சுட்டு சும்மா ஏதோ பேசிட்டோ இல்லை ஏதோ ஒன்று கத்திட்டோ அந்த மாதிரி வருவா. அதனால் கம்பல்சரி இந்த ஐட்டம் வச்சுருக்கேன் நான். இதை வச்சுட்டு தான் அவள் ஓட்டுவான்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி பார்க்கலாம். எப்படி அவள் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறான்னு தெரியல எனக்கு. ஸோ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து அவளோட வாட்டர் பாட்டில். ஸோ அது இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து மில்க் பவுடர் டிஸ்பென்சர். நீங்கள் மெஷர் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியில் போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணி இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே. இதோட கேப் அவள் தொலைச்சிட்டா. ஸோ இது அப்படியே தான் இருக்கும். நான் ஆல்ரெடி அதில் பிளேட்ஸ் இருக்கும் நடுவில் உங்களுக்கு. பிட்வீன் ஒரு டப்பாவுக்கு பிட்வீன் பிளேட்ஸ் இருக்கும். ஸோ அதை போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பாட்டில் ஆப்வியஸ்லி. நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளாங்கெட். இன்கேஸ் இஃப் ஷி ஃபீல்ஸ் கோல்ட் கவர் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த பிளாங்கெட் வந்து இட்ஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா இது நானாக நிட் பண்ணது நான் கன்சீவாக இருக்கும்போது. ஸோ இந்த பிளாங்கெட்டும் இட் கோஸ் இன் டு த பேக் ஆஸ் வெல். திஸ் இஸ் மை லிட்டில் ஒன். அண்ட் அவகிட்ட நான் சீரியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங் மூவி போகிறோம், நீ குட் கேர்ளாக இருக்கணும் அப்படின்னு நான் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவள் எதுவும் கண்டுக்கல.
ஃபைனலாக அவள் அக்னாலேஜ் பண்ணா நான் சொன்னதுக்கு. நீங்களே அவள் எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள். ஃபைனலாக ரெடியாகி ஒரு வழியாக கிளம்பியாச்சு. ஹோப் இட் வில் பி அ மெமரபிள் ஃபர்ஸ்ட் மூவி நைட் எங்களுக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். See you in the next video. Bye.